நம்மை கிருபையாக இதுவரை நடத்துகின்ற தேவாதி தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அனைவருக்கு பேசிய லாபத்தில் அன்பு வாழ்த்துக்கள். God bless you. Praise the Lord. எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். எபேசியர் 4:22 முதல் 24 வசனங்கள். அந்தபடி பிதாவை நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் இப்பொழுது மத்தியில் இறங்கி வருவீராக ராஜா. உங்களுடைய சமாதானத்தை உடன்படிக்கை அனுப்பி எங்களை கத்த எங்கள் மத்தியில் பேசுவீராக. நேசனை முற்றிலுமாய் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். உடைய வல்லமைக்கும் உடைய ஆளுகைக்கும் வார்த்தையானவருடைய நடத்துதலுக்கும் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து ஜீவன நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see the presence of the Lord. இயேசுவின் நாமத்தில் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. God bless you. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். Put on the new man. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். The new. தேவன் கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு The new. Praise be to God. புதிதான வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது வார்த்தையாக பிரித்து நாம் தனி அமர்ந்திருக்கும் பொழுது வார்த்தைகளை தனித்தனியாக இருக்கிற வார்த்தைகளை நாம் கவனித்து பிரித்து நாம் பார்ப்போமானால் வாழ்க்கையின் அந்த அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏறலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தியானம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தியானம் என்று வருகிற பொழுது இந்த ஒரு வசனத்தின் மூலமாய் நாம் பார்ப்போமானால் முந்தின நடக்கை மோசம் போக்கும் ஈச்சை கெட்டு போகிற பழைய மனிதன் களைந்து போடுதல். பாருங்க, 4 டாபிக் இந்த ஒரு வசனத்தில் நம்ம எடுக்க முடியும். அப்போ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாகி கெட்டு போகிற மனுஷனை. அப்போ முந்தின நடக்கை என்பது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதமே பாவம் இல்லாமல் ஜீவிப்பது. ஆனால் இந்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்தது எப்படி? தாவீது சொல்கிறாரு, இந்த பாவங்கள் என் தாயின் வயிற்றிலிருந்து நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே நான் பாவியாய் பிறந்தேன், பிள்ளை பிறக்கும் போதே பாவியாய் பிறந்தேன். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இடைப்படுகிற பொழுது இந்த முந்தின நடக்கை என்ன என்பதை ஒரு கேள்வியாய் வைத்து ஒரு ஆராய்ந்து பார்ப்போமானால் களைந்து போடுவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பழைய வாழ்க்கை, பழைய முந்தின நடக்கை, அந்த முந்தின நடக்கை நன்மையாக செய்தது யோசிச்சு பாருங்கள். நன்மை இல்லை. ஏன்னா நன்மை ஆண்டவர் சொன்னார்னா நான் அன்னையோட அன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அன்றைக்கு கற்றுக் கொடுத்துருக்க ஆசீர்வாதம் போதும். அப்போ முந்தின நடக்கை என்பது நிச்சயமாக தேவனுக்கு விரோதமான ஒரு நடக்கை, ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு முன்பு தான். அப்போ இந்த முந்தைய நடக்கை என்ன செய்தது? மோசம் போக்கியது, இச்சைகளால் கெட்டு போகிற ஒரு பழைய மனுஷனை கொடுத்தது. இதில் வேதனை என்னென்னா, கிறிஸ்தவ பிள்ளைகள் வேதத்தை சுமந்து கொண்டே பாவம் செய்கிற ஒரு வேதனை மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. அதுதான்
உண்மையாக தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் தியானிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதில் நம்ம கடந்து அந்த வேதத்தையும் வாசித்து அதையும் செய்து வந்துட்டோம். கர்த்தர் மீட்டு கொண்டார், கர்த்தர் மேம்பட்டார். அப்போ ஆண்டவரை மீட்டு கொண்டு ஃபுல்லாக எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, என் வசனம் சொல்லுகிற வார்த்தை புதிதான ஒரு ஆவி. அந்த புதிய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது தான் அந்த பழைய மனுஷனை கலைந்து போட முடியும். இந்த புதிய ஆவி வந்துட்டால் பழைய நடக்கை எதுவுமே நம்மகிட்ட செயல்படக்கூடாது. ஒரு ஆவின்னு சொல்லாமா? அப்போ புதிதான ஆவி. அப்போ புதிதான ஆவி அடுத்தது புதிதான ஆவி வந்த உடனே இங்கேயும் 4 காரியங்கள் நடக்குது. ஒன்று மெய்யான நீதி. நீதியில் நிறைய நீதி இருக்குது. சுய நீதி இருக்குது, அநீதி இருக்குது, சாத்தானுக்கு ஒரு நீதி இருக்குது, மனுஷனுக்கு ஒரு நீதி இருக்குது இல்லையா, மனித குலத்துக்கு ஒரு நீதி இருக்குது, பாரம்பரியத்துக்கு ஒரு நீதி இருக்குது, எல்லாரும் நீதி, நிறைய நீதி இருக்குது. ஆனால் ஒரு நீதி தான் அந்த வேத வசனத்தை சார்ந்த நீதி. இந்த நீதி மெய்யான நீதியாக இருந்தால் நம் தேவனுடைய நீதியை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ மெய்யான நீதி. 2வது பரிசுத்தம். 3வது தேவனுடைய சாயம். 4வது புதிய மனுஷன். பாருங்க, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாய் ஒரு சிருஷ்டிப்பு. அப்போ ரட்சிப்பு புதிதான ஆவி வந்துட்டாலே தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அந்த புதிய மனுஷன் உள்ளே வந்துட்டா பொய்யை கலைந்து போட்டு மெய்யான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இந்த பழைய நடக்கை, பழைய மனுஷனை என்றைக்கு கலைந்து போடுகிறோமோ அதை குறித்து தியானித்து, அதாவது செஞ்சதை தியானிக்கக்கூடாது. செய்ததை தியானித்தோமானால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அது அருவருப்பாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பாவம் அன்றைக்கி செஞ்சோம், பிடித்த பாவத்தை செஞ்சோம், பிடித்த காரியத்தை செஞ்சோம். அப்போது இன்றைக்கி புதிதான ஒரு ஆவி வரும் பொழுது அந்த பழைய வாழ்க்கை அருவருப்பாக தான் இருக்கணுமே தவிர அதை நம்ம ஆறுதல் படுத்தக்கூடாது. நம்ம செஞ்சது சரிதான், அது இல்லைன்னா நம்ம எப்படி ஆகிருப்போமோ, ஐயோ அது ஓகே, நோ ஓகே, பழசு களைஞ்சி போட்டால் அது பழசு தான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய மனுஷன். கர்த்தர் எதிர்பார்ப்பது எல்லாம் புதியது. ஏனென்றால் நம்ம வாசிக்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரியவனுக்கு புதிய பரிசுத்தம் உள்ள மெய்யான நீதி உள்ள காரியத்தில் தான் நம்ம மேலே ஏறி போக வேண்டும். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள், தேவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாகும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். லேவியராகமம் 23:16. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு செலுத்துகிற பலிகள் புதிய போஜன பலி. ஓகே, புதிய பலிகளாக தான் இருக்கணும். அறாவே சொல்லுவேன். அப்போ கர்த்தருக்கு பழைய பலிகள் சுகந்த வாசனை எடுக்கப்பட்டு இருக்கிறதோ இல்லையோ நாம் அறியோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாய் கொடுக்கிற ஒரு பலி உண்மையான பலி. ஆனால் பலி செலுத்துகிறது ஒரு புதிய பலியாக இருக்க வேண்டும். இந்த புதிய பலி எப்பொழுது ஆரம்பிக்கிறது? ஆண்டு சொல்லுகிற காலைதோறும் நம்ம அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது ஒரு புதிய பலி தான் கர்த்தருக்கு செலுத்தாங்க. அரைச்சதையே அரைச்சிக்கிட்டு அந்த பாவங்களை மன்னி, பாவங்களை மன்னி, பாவங்களை மன்னி, பாவங்களை மன்னி, நல்ல ஜபம் தான் அது. ஆனால் கர்த்தர் கேட்குற மாதிரி ஜபமாக இருக்கும். When you seek forgiveness, God forgives. But you seek forgiveness, the new forgiveness, the new commitment, everything has to be new. அப்போ கர்த்தர் நம்மை மன்னித்து விட்டார் என்பதற்காக ஆண்டவரை பாவங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், அருமையான ஜபம் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அறிந்து எந்த பலியை நான் ஆண்டவருக்கு செலுத்துகிறோமோ அந்த பலி புதிதான பலியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை ஜென்ரலாக ஆண்டவரே பழைய பாவங்களை மன்னி, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்ய ஆண்டவரே அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நான் தர்றதெல்லாம் தரேன், ஒரு 50 ரூபா தரேன், நீ எனக்கு கையெழுத்து போடு, ஒரு 100 ரூபா தரேன், நீ எனக்கு கையெழுத்து போடு. பாருங்க, மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுதே பட்டாவில் செத்து போய் முதல் வாரிசு வந்து, முதல் வாரிசுலேருந்து 2வது வாரிசு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு இடத்த திருடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம செலுத்துகிற பலி ஜீவனுள்ள பலிகளாக. எதுக்கு அதிகாலை ஜபம்? தேவனோடு இருப்பதற்கு. தேவனோடு புதிய பலிகளை செலுத்தி புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வது. ஓகே, ஆண்ட்ரூ கார்னகி, he was a man who was having most of the sugar mills in United States of America. அதிகமான அங்கே உள்ள சர்க்கரை ஆலைகள்லாம் சொந்தமாக வச்சிருந்தவர் ஆண்ட்ரூ கார்னகி. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர். இவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபரான போது அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஆண்ட்ரூ, வாட் இஸ் த சீக்ரெட்? உங்களுடைய உயர்வுக்கு சீக்ரெட் என்ன, ரகசியம் என்ன? அவர் சொன்னார்,
யூ ஹாவ் டு புட் சம்திங் இன் இஃப் யூ வாண்ட் சம்திங் அவுட். நீ எதையாவது எடுக்க வேண்டும் என்றால் நீ உள்ளே ஏதாவது போட வேண்டும். உன்னுடைய வேர்வை சிந்து பலன் உண்டு, உன்னுடைய முழங்கால போடு பலன் உண்டு. அப்போ காலையில் தேவனுக்கு புதிய பலிகளை செலுத்துகிற பொழுது புதிய கிருபைகளை அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஆனால் ஒவ்வொரு புதிய காரியத்தை செலுத்தும் பொழுதும் இந்த பழைய முந்தின நடக்கை, மோசம் போக்கின இச்சைகள், இது எதுவுமே உள்ள டச் ஆகாமல் பார்த்துக்கணும். நல்லா கவனிச்சு நம்ம ஜெபிக்கும் போது நாம் செய்த பாவங்களை ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நான் சொல்கிற வேதத்தை வச்சுட்டு இந்த மாதிரியாமல் செய்த காரியங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு ஞாபகப்படுத்துறது யார்? கர்த்தர் பாவத்தை ஞாபகப்படுத்த மாட்டார், நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பார். ஐ எம் தேர், ஐ எம் தேர், ஐ வாஷ்ட் யூ, நான் உன்னை கழுவினேன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை பிரித்தெடுத்தேன், நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ இந்த சிந்தைகளை கொடுப்பது சாத்தான். ஏன்னா நம்ம உயர்வு சாத்தானுக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அந்த பரிசுத்தமாக இருந்தால் கூட பிடிக்காது, நம்ம பரிசுத்தமாக ஜெபம் பண்ணாலும் பிடிக்காது, பரிசுத்தமாக நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் பிடிக்காது. எது செஞ்சால் சாத்தானுக்கு பிடிக்காது, ஏதாவது ஒரு தடையை கொடுத்து வைப்பான். நீங்கள் இதை ருசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங், ஓகே, ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுத்து ஊழியத்துக்கு வைப்போம். கரெக்டாக சாத்தா ஏதாவது ஒரு கிராஸ் காரியத்தை கொண்டு வந்து அதை யோசிப்போம். ஆண்டவர் சரி, நல்ல வேலை ஆண்டவர், நான் பொருத்தனை பண்ணலை, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீர் கொடுத்தது ஆண்டவர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, நல்ல ஒரு பெரிய ஆமீன் சேர்ந்து போட்டு அதை எடுத்து பயன்படுத்தியிருக்கோம். இல்லை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ இல்லை, பழைய நாட்களில் கர்த்தருக்கு ஒரு காரியத்துக்கு எடுத்து வைக்கும்போது சாத்தானுக்கு பிடிக்காது, அது சந்தோஷமாக செய்யப்படுது. அந்த பலியை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது நம்ம சந்தோஷமாக செய்ய விடுவது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மார்னிங் நம்ம ஆண்டவரத்தில் வரும்பொழுது புதிய பலி. ஆனால் என்னைக்கு இந்த பழைய காரியம் விட்டோம்னா தான் இந்த புதிய பலி செயல்படும். அவர் கிருபை புதியது, செயல்படும். அதற்கு புதிய பலி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே புதிய காரியத்தை தான் செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? எசேக்கியேல் 11வது அதிகாரம் எடுத்து 19வது வசனம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளை வாசிப்பா கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக் கொண்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் நிச்சயமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னது அவர்கள் உள்ளத்தில் புதியதான ஒரு ஆவி. இந்த புதிய கிருபையினுடைய பலன் அல்லது புதிய பலிக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரதிபலன் புதிய ஆவியை கொடுப்பது. ஆண்டவர் மீண்டும் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எப்போ அந்த முந்தின நடக்கை, மோசம் போக்கும் இச்சை, அடுத்தது புதிய ஆவி. ஆண்டவர் எங்கெல்லாம் அந்த புதிய ஆவியை குறித்து பேசுகிறாரோ அங்கெல்லாம் நம்ம பழைய காரியத்தை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்று நம்ம ஆண்டவர்லாம் நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஆண்டவர் தான் எது செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு தான். ஆனால் இந்த கவனிச்சு பாருங்க, அவர்களுடைய ஜனங்கள் என்று பிரிக்கப்படுவது புதியதான ஆவி வருகிற பொழுது. அப்போ அதுக்கு என்ன 18வது வசனத்தில் இந்த பழைய மனுஷங்க என்ன செய்யலாம்? அவர்கள் அங்கே வந்து சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது எல்லாம் அகற்றுவது. அப்போ பழைய காரியங்களை அகற்றுகிற பொழுது தான் புதிய ஆசீர்வாதம். புதிய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் என்ன? கட்டளைக்கு நடப்பது, நியாயங்களை கை கொள்ளுவது. அந்த கட்டளைகளை நியாயங்களை கை கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் ஏக ஒரு மனம். இந்த ஒரு மனம் வந்து ரொம்ப அவசியம். இந்த ஒரு மனம் வந்து சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறதுனாலையோ, சேர்ந்து உட்காந்து ஆராதிக்கிறதுலையோ, அல்லது சேர்ந்து உட்காந்து நம்ம இணைந்து காணிக்க கொடுக்குறதையோ, சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது இந்த ஒரு மனம் கிடையாது. ஓகே, நம்ம ஆராதனைன்னு வந்தாலும் அந்த ஏக இருதயம் இல்லை, இல்லாததுனால நீங்கள் அதில் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இருக்கிற இதயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தருக்கு ஜீவ பலியை கொடுக்கும். இந்த ஏக இருதயம், the oneness heart of flesh which will be what to say one heart, ஒரு இருதயம் தான் ஒரு சபைக்கு இருக்கணும். ஓகே, அந்த தரிசனத்துக்கு புறம்பாகவோ அந்த பழைய கிரிகளோடு இருக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா அது உள்ள இருதயம் இல்லை, அது வெளியில் உள்ள இருதயம். இட்ஸ் நாட் இன்டர்னல், இட்ஸ் அவுட்வர்ட். அப்போ அதனால தான் சொல்கிறது, யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபெலோஷிப் ஆஃப் காட். ஃபெலோஷிப் ஆஃப் காட். அப்போ அந்த ஏக இருதயத்தை எப்போ தருவோம்னா கட்டளையின்படி கிடக்கணும். அந்த கட்டளைகள் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு பேசுகிறது இல்லை, கட்டளைகள் நியாயத்தை நம்ம நியாயத்தை பேசுகிறது இல்லை.
தேவ நீதி, மெய்யான நீதி இருக்கு இல்லையா, அந்த நீதி இருக்கும்பொழுது கர்த்தர் இந்த ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட் கொடுப்பார். இந்த ஒரு ஏக இருதயம். இந்த ஏக இருதயம் வரும்பொழுது தான் இந்த புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம்ம என்ன தடுமாறுறோம்? இன்னும் நமக்கு சுவிசேஷம்னு அனைவருக்கு என்னன்னு தெரியல, இன்னும் சத்தியம்னா நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ ஜெபிச்சுட்டு போது ஆண்டவர் ஒரு உணர்வை காமிச்சார், எவ்வளோ அது கொஞ்சம் கலங்கிச்சு. என்ன ஆண்டவர் எப்படி, அதை என்னால் உடனே சொல்ல முடியலை. இப்போ ஆண்டவர் இப்போ உணர்த்தினது, இந்த ஏக இது இல்லாத காரணம் சிலர் கொஞ்சம் அடிபட்டு போகிறோம் மற்ற செய்திகளை கேட்குறது. நான் எப்போவுமே சொல்லுவேன், மற்ற செய்திகளாக கேட்கலாம், பட் அது உங்கள் லைஃபாகவே நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஒரு தரிசனத்துக்கு புறம்பான காரியங்கள் எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யூடியூப்பை போட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்குறது, அப்புறம் அந்த மெசேஜ் நல்லா இருக்குன்னு அடுத்த மெசேஜ் கேட்குறது, அப்படியே போகிறது. அதில் நீங்கள் திரும்பி ஓடுறீங்க, சிலர் ஓடுறீங்க. இது ஆவியில் வளர்கிறதுக்கு பயன்படுவது அவ்வப்பொழுது தான். அதிலேயே நீங்கள் இப்போ ஒரு செய்தி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் இருக்கார், அதிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறி போயிடும். அது இப்போ ஜெபிக்கும் போது ஆவி எனக்குள்ள அப்படியே கிரியை செய்யும் பொழுது டக்குனே உள்ள துக்கமாகுது. நம்ம உள்ள கர்த்தர் எப்போ தான் மகிழ்ச்சிப்படுத்த போகுது? எப்போ ஆண்டவரோடு உட்கார்ந்து அந்த பிரசனத்தை உணரும் போது எப்போ மகிழ போகிறோம் சொல்லுங்கள்? நம்ம தரிசனத்தை விட்டு மற்றவங்களை பாராட்டுவது, மற்ற ஊழியத்தை பாராட்டுவது, மற்ற ஊழியக்காரனை பாராட்டுவது, அவங்கள ப்ரைஸ் பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்களை விட்டு நம்ம விலகிடணும். ஆவிக்குரிய உங்களுக்கு, அதாவது ஏக இருதயத்தில் உள்ளவங்களுக்கு இது மகா பெரிய எச்சரிக்கை நமக்கு. ஓகே, நமக்கு ஏன் தரிசனத்துக்குள்ள வார்த்தைகள் என்றால், இது தரிசனத்துக்குள்ள வார்த்தைகள் கர்த்தர் பேசுகிறது. ஏக இருதயம் இருக்கும் பொழுது புதிதான ஆவி எங்கே வரும்? புதிதான ஆவி. இதோ நான் போனோம், பல ஊழியர்கள் தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். முதல் முறையாக இவ்வளோ உன்னதமான ஊழியர்கள் மத்தியில் அங்கே இருந்தவங்களாம் இது அரட்டிக்கிட்டு இதுக்கு ஃபுல்லாக தெரியல. இது 30-40 வயசில் இருக்காங்கன்ட்டு போயிடுச்சு. அங்கே 30-40 ஆரம்பித்து 90 வரைக்கும் இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் புள்ள மாதிரி இருந்தேன், சின்ன பையன் மாதிரி இருந்தேன் சில இடத்துல. அவ்வளோ பெரிய மற்ற கத்தை கிரியை செய்கிறாங்கன்னா புதிதான அபிஷேகம், புதிதான ஆவி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ போய் உட்காந்து பாஸ்டர் டிமோத்தி வந்தார், அவர் மூலம் கத்தை கிரியை செஞ்சார், அதுவும் இல்லை சாட்சி. நாங்கள் பலவீனப்பட்டு இருந்தோம், கர்த்தர் உங்கள் மேலே கொடுத்த அந்த அபிஷேகத்தினால் நாங்கள் பலப்பட்டோம். இதுதான் சாட்சி, இதுதான் அந்த தரிசனம். கர்த்தர் அந்த ஒரு நாள் கூட்டத்திற்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுகிற பொழுது புதிதான ஆவி, அங்கே ஏக இருதயம், அங்கே ஏக இருதயம் நடக்கிற பொழுது பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதமான தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற கிருபை இந்த 15 பேர் உள்ள ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம எங்கே நிற்கிறோம் கவனிச்சு பாருங்க, எவ்வளோ கிருபை பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? சாதிகளுக்கு தீர்க்க தரிசியாய் உள்ள பல பேருக்கு முன்னாடி இங்கிருந்து தீர்க்க தரிசனம் பிறக்கிறது என்றால், அந்த புதிதான ஆவி இங்கிருந்து புறப்படுகிறது என்றால் இங்கே ஆவியானவர் இருக்கிறார். நல்ல சொல்லுவோம். அப்போது இந்த ஏக இருதயம் வருவதற்கு தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலிகள் புதிதானவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, முந்தினவர்களை கலைந்து போட்டுகிட்டே இருக்கணும். அந்த அருவருப்புங்கிறத அறிந்து உணரணும். பழைய பாவத்தை நம்ம இன்னும் நேசித்தோம்னா we are not God's people. பழைய சுபாவத்தை இன்னும் நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தினோம்னா இட் இஸ் நாட் த ரைட் திங். அசுத்தம் பாவம் பாவமே. நம்ம பைபிளை தூக்கிட்டு செஞ்சாலும் பாவம் வசனம் ஏற்றுக்கொள்ளாத பாவம் தான், துரோகம் தான். அதற்குரிய பிரதிபலனை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டிய நிலைமை நாம் இன்னும் அடைந்து சேரவே இல்லை. அப்போ இன்னும் இந்த சுயம் இருக்கு பாருங்க, அதை நம்ம அழித்து இங்கே வசனம் சொல்கிறப்போ அதிலிருந்து அகற்றி போடணும். யூ ஹேவ் டு ரிமூவ் தட். அதை ரிமூவ் இட். சீ என்று இகழப்படுத்தாங்க போடணும். அப்போ என்ன நடக்குதோ அப்போ தான் புதிய ஆவி. அந்த புதிய ஆவி வந்ததுக்கப்புறம் தான் புதிய இருதயம் அப்படின்னு சொல்ல பாருங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, இங்கே பாருங்கள், மாம்சத்துக்கு இதில் கிரி செய்கிறது இருதயம். இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய கண்களின் மூலமாய் உள்ளே போகிறது, நம்முடைய நாவின் மூலமாய் உள்ளே போகிறது எல்லாம் பெரியதில்லை, இருதயம். அதான் வசனம் சொல்லுது, இந்த இருதயமே கேடு உள்ளது, மகா கேடு உள்ளது இருதயம். அதனால் ஆண்டவர் அந்த இருதயத்தை இங்கே ஆண்டு சொல்லுற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. தியானிக்கும் பொழுது மாம்சத்தில் இருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன். எப்படி ஆண்டவர் ஒரு நல்ல சர்ஜரி பண்ணுவார். சர்ஜரி யாருக்கு ஆண்டவர் பண்ணார்? சவுலுக்கு அழகாக பண்ணார். பழசை எடுத்துட்டு புது இருதயம். ஆனால் இவர் கொள்படுத்திட்டார். தனக்கு பெற்ற அபிஷேகம் தரிசனத்தில் பெருமையாக எடுத்துக்கிட்டார். நான் ஒரு ராஜா, சாமுவேல் இவர்கிட்ட தான் ஆண்டவர் பேசினாரா, இவர் செய்கிறதான் சரி, முடிஞ்சு போச்சு. அப்போ இருதயத்தை ரிவர்ஸ் பண்ணது யார்? கர்த்தரா? இல்லை, பிசாசு. அவன் சொன்னான், அவன் அது வரைக்கும்
அமைதியை கீழ்ப்படிந்தவனுக்கு புதிய இருதயம் கிடைத்த உடனே அவன் ராஜாவாய் தீர்க்கதரிசியை மாறினான். அந்த இருதயத்தை கொடுத்தோடனே தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தான். அதே வேளையில் சாமுவேலுக்கு காத்திருக்க மனசு இல்லாமல் அவர் வேறு நம்ம பார்த்து ஒரு பலி செலுத்தினாரு. இருதயத்தை சாத்தான் எடுத்துட்டு சாத்தான் பழசை வச்சுட்டான். அப்போ பழசு என்ன நடக்கும்? வந்து இருதயம் சீரமைக்கப்பட்ட அழகாய் ஆண்டவர் இல்லைங்கிறத பார்த்து, அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து திருப்பி போய் தன்னிலும் முன்னிலும் பொல்லாத 7 என்பது மகா எல்லையற்ற விஸ்தாரத்தை குறிக்கிறது. 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ளே போயிட்டு செப்பரேட் பண்ணி உட்காந்துருவான். உட்கார்ந்த உடனே சாமுவேல் நடந்த எடுத்துக்குவார். நான் தீர்க்கதரிசி, நான் சொப்பனத்தை பார்த்தேன், நான் தரிசனத்தை பார்த்தேன், நான் வந்து ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா சவுல் அது 1.5 வருஷத்தில் அந்த கொழுப்படுத்திருச்சு அவருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? 1.5 வருஷம் தான் அந்த இருதயத்தை பாதுகாக்க முடியல. தரிசனம் எடுபட்டு போவது மிக சுலபம். ஆகியால் தான் சொல்றது, பி கனெக்டட், பி யுனைடெட், be single, we have a one heart in the fellowship, because that is what we are called for. சரீரம் இங்கிருந்து இருதயம் வேற இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இருதயம் மாறிடும். 1.5 வருஷம், just 1.5 years சவுளுடைய இருதயம் மாறி போச்சு. அவர் முதல்ல செஞ்சது கர்த்தருக்கென்று சொல்லி சாமுவேலுக்கு துரோகம் செஞ்சார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்றைக்குமே நடக்கும். பேசுறவங்க உங்களை என்னை பாதிக்க மாட்டாங்க. முதல்ல கர்த்தரை டார்கெட் பண்ணுவாங்க. அது நம்ம அவங்களுக்கும் தெரியாது. கிரிகள் நடக்கும்போது கர்த்தர் சாத்தானுடைய நோக்கமே தேவனை போல வானத்தில் ஏறுவேன், தேவனை போல வானத்தில் ஏறுவேன். அவன் மனுஷன்கிட்ட வரல. அப்ப தேவன் மேலே அவனை போல தேவனை போல ஏறுவதற்கு இவன் செய்கிற பிரயாசங்களுக்கு என்ன பலன்? கிறிஸ்தவர்களை ஆதாயம் பண்ணணும். ஆனால் தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவை அறியாதவர்களை ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறோம். இதான் வித்தியாசம். பிசாசுன்றது நம்ம பிடுங்கலை, ஜனங்களை ஆத்மாவுக்கு என்று எடுத்து கர்த்தருக்கு கொடுப்பது தான் ஆத்மா அறுவடை. ஆனால் பிசாசுக்கோ தேவ ஜனங்களை, ஆண்டவர் சொன்னார், வஞ்சிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க அடையாளங்கள். So this is what is happening. This is what is happening everywhere. அப்போ சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடிக்கிறதுக்கு உங்களை என்னை பயன்படுத்துகிறான். அதுதான் இந்த ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட் வர்றதில்லை. வராமல் சாமுவேலுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டான். நான் பலி செலுத்தான்னு சொன்னால், இது சரி, நான் இந்த ஊழியத்தை நடத்துகிறேன், இது வந்து எனக்கு கர்த்தர் செய்கிற இந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னு வசனம் சொல்லிச்சா? சாமுவேல் பலி செலுத்துறதுக்கு சவுல் பலி செலுத்தினது சாமுவேல் ஏற்றுக்கொண்டாரா? கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. ஏன்? அந்த ஏக இருதயம் மாறிப்போச்சு. கர்த்தர் கொடுத்த மாம்சத்தின் இருதயம் மாறிப்போச்சு. ஏனென்றால் அவர் வந்து ராஜாவானது உண்மை. சாமுவேல் பின்னாடி சுற்றுற வரைக்கும் கரெக்டாக இருந்தார். சாமுவேல் பின்னாடி எதனால சாமுவேல் ஃபோன் பண்ணுவார், ஆள் அனுப்புவார். ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. சாமுவேல் வந்து ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர்கிட்ட கேட்டு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் துக்கப்படலை. சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர் துக்கப்படவே இல்லை. சாமுவேல் ராத்திரி பகல் அழாமல் கிடந்தார். வருஷ கணக்காக மாசக்கணக்காக அழுதுகிட்டே இருந்தார். துக்கத்திலே தெரிஞ்சார். ஜஸ்ட் ஒன் பர்சன் கேன் டெஸ்ட்ராய் தி என்டையர் ஃபெலோஷிப். ஒரே ஒரு ஆள் போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஒரே ஆள். ஜனங்களுக்கு அறிவில்லை. ஜனங்கள் சுற்றி இருக்கவங்களும் சாமுவேல் வரட்டும், வெயிட் பண்ணு. மந்திரிமார்கள் இருந்தாங்க, ஆலோசனைக்காரர் இருந்தாங்க, சொல்லலையே, சொல்லலை. அப்போ இவருக்கு அந்த துணிகரம் வந்தது இல்லையா? அப்போது துணிகரம் வந்ததுனால கர்த்தர் சொல்கிறார், அவனை தள்ளிட்டேன். சாமுவேல்கிட்ட வந்து தான் சொன்னார், நான் சவுலை தள்ளிட்டேன். ஆனால் சாமுவேல் துக்கம் 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 துக்கம். கடைசியில் கர்த்தரை இறங்கி விட்டார். இறங்கி, சாமுவேல், இந்த ராஜாவுக்காக நீ எவ்வளோ நாள் துக்கப்பட்டு இருக்க, உனக்கு வேறு வேலை இருக்குதுப்பா, கொண்டு போயிட்டார். சாமுவேல் பிள்ளைகளும் கர்த்தர்கிட்ட பூரணமாக செயல்பட முடியாமல் அவங்களும் நியாயாதிபதிகளை ஆண்டாலும் அவர்களும் பூரணத்தை செயல்படுத்த முடியவில்லை. சாமுவேலோட முடிஞ்சது. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த ஏக இருதயம். ஏக இருதயம். அந்த ஏக இருதயம் எடுத்துட்டு சதையான இருதயம் தான் தேவனை துதிக்கும். சதை உள்ள இருதயம் தான் துடிக்கும். ஒரு ஆமைக்கிறேன் கேட்பாங்களா, உனக்கு கல்லா இருதயம் கேட்போம்ல. சரி, நான் மனுஷனா, கல்லா உனக்கு இருதயம்? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சமான இருதயத்தை கொடுப்பேன். ஏன்னா மாம்சத்தில் ரத்தம் ஓடும், கல்லுல ஓடாது. அப்போது இந்த நல்ல இருதயம், சதையுள்ள இருதயம், முஷ்டிமான இருதயம் இருக்கும் பொழுது தான் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். So we have to receive the new spirit and new heart from the Lord. We have to. அப்போ திருப்பி ஆண்டவர் திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய இதை தியானிக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய துக்கம் தான் நம்முடைய உள்ளத்தில் வரும்.
21வது வசனம், சி என்று இகழப்படத்தக்கது அருவருப்பாடத்தக்கது தன் இருதில் எவர்கள் நடக்கிறார்களோ, அதாவது பழைய நடக்கை, பழைய சுபாவம், பழைய இருதயம், பழைய பாதைகள், இவர்கள் எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன். இது வாக்குத்தத்தம் தான். அவர்கள் தலையில் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சந்தேகம். வார்த்தை கர்த்தர் செஞ்சாரா? செய்கிறாரு. எங்க ஏக இருதயம் வரலையோ, எங்க சவுளுடைய இருதயம் கிரியை செய்யலையோ, இதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆனால் அதுவும் புதியது தான். அது ஆச்சரியம் தான் இல்லையா? எங்கே அதை வாசிக்கிறோம்? நாளாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆள் எழும்புறான், மோசையோட கசின் பிரதர். அவன் பேர் என்ன? கர்த்தர் மோசையோட கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தாத்தான். தாத்தான் வந்தவுடனே அவர் கூட இன்னொரு 4 பேர் சேர்ந்து வந்துட்டான். யார் யார்? கோராகு தான் கசின் பிரதர். கோராகு, தாத்தான், ஓன், அபிராம் 4 பேர் சேர்ந்தாங்க. கவனிக்கிறீங்களா? முடிஞ்சவங்களாம் வீடியோவில் வரலாம். கர்த்தாவே இவர்களை மன்னி ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரியா? இந்த 4 பேர் இருந்தாங்க. அப்போது மோசை நடுங்கிட்டான். எங்களுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்களே சொல்லி அந்த வசனம் சொல்லுது, மோசை ஆரோன் போய் கர்த்தர்கிட்ட முகம் குப்புற விழுந்தாங்களாம். முகம் குப்புற விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த தாங்க முடியல அவங்களுக்கு. இந்த 4 பேர் அவங்க ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்கிறது. இவங்க உண்மையாக ஊழியம் செஞ்சாலும் எதிராக செஞ்ச பொழுது ஆவியானுடைய துக்கத்தை அறிஞ்சு போய் முகம் குப்புற விழுந்தாங்க. விழுந்தோன்னு என்னாச்சு? மோசை சொல்கிறாரு. அதிலே அந்த புதிய அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது. ஒரு எல்லா மனுஷருக்கும் நடந்தது போல இவர்களுக்கு நடக்காமல் ஒரு புதிய அதிசயத்தின் மூலமாக இவர்கள் அழிக்கப்பட்டாதான் கர்த்தர் தேவன் என்று அறிவார்கள் அப்படின்னு மோசை சொன்னான். சொன்ன உடனே தான் பூமி பிளந்தது, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அப்போது நம்ம கர்த்தரோடு இருந்தால் சத்துருவுக்கும் புதிய வழி தான் கர்த்தர் செய்வார். நாட் அ ரெகுலர் வே. ஒரு சொல்லுவேன், நம்ம அந்த சத்துருவை பார்த்துட்டு அதை பார்த்து இந்த கிரியை பார்த்துட்டு எதிரான கிரிகளை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்து நம்முடைய ஏக இருதயத்தை விட்டுட்டோம்னா ஏக அபிஷேகத்தை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, ஸோ நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்யணும்னா அந்த புதிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிரைஸ் காட். 1 கொரிந்தியர் 11:25. In the same manner, he also took the cup after the supper, saying, "This cup is the new covenant in my blood. This do as often as you drink it, in remembrance of me." போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை, a new covenant. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இந்த பழைய நடவடிக்கைகளை, பழைய சுபாவங்களை மாற்றக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தரோடு ஏற்படுத்துகிறது. பிரைஸ் பீ டு காட். ஸோ புதிய உடன்படிக்கை வேணும்னா அதுக்கு தான் இந்த கம்யூனியன். கம்யூனியன் இஸ் நாட் எ கஸ்டம். நம்முடைய ஊழியத்தை பொறுத்தளவுக்கு கம்யூனியன் ஒரு கட்டாயம் அல்ல, ஒரு வழக்கம் அல்ல, ஒரு ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து புதிய உடன்படிக்கை மீண்டும் நினைவுபடுத்தி ஆண்டவரோடு செயல்படுவது. அதனால தான் அந்த கம்யூனியன் வரும்பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அந்த கம்யூனியனுக்குள்ளே கிரியை செய்கிறது நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கை அடுத்து சொல்கிற வார்த்தை கவனிங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போது நான் சில நாட்கள் முன்னாடி சொன்னேன், இப்பயும் எனக்கு ஆசை இருக்குது, நம்ம வீடு பரிசுத்தமாகணும், நம்ம வீட்டில் கம்யூனியன் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு புதிய உடன்படிக்கையின் ஸ்தலம். அல்லேலூயா. அது எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க, எத்தனை பேருன்னு தெரியல, எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம செயல்பட வேண்டிய நாட்கள் ரொம்ப கட்டாயத்தில் இருக்கிறோம். பாருங்க, God is doing a new covenant, a new way and a new spirit. அப்போது இந்த புதிய இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது அதுலேயும் கற்று திருப்பி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா வசனத்துலேயுமே கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. ஆமாம், ஒரு வசனமும் ஃப்ரீ இல்லை, ஒரு வாக்கு தத்தமும் ஃப்ரீ இல்லை, ஒரு வாக்கு தத்தமும் கேஷுவல் இல்லை. ஓகே, ஆமாம். இப்போ மிலிட்ரி வண்டியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஓட்டிகிட்டு போயிருக்கிறது பார்த்துருக்கோமா? இல்லை, வீட்டில் நல்லா சொகுசாக நம்ம தார் ரோட்டில் போகிற காரில் கூட போட்டிருப்பாங்க.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எங்கேயாச்சும் துப்பாக்கியில் யாராவது ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்துருக்கோமா? பார்க்க முடியாது. கர்த்தர்களை கைத்தம் பண்ணுவார், பண்ண மாட்டார். அதாவது கண்டிஷன் சப்ளை. அப்போ இந்த புதிய உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு, இந்த புதிய உடன்படிக்கைக்கு வரும்பொழுது ஏக இருதயம், இந்த ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா 27வது வசனம் பாருங்க. அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரம் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அதாவது இந்த புதிய உடன்படிக்கையில் கால் வைக்கிற பொழுது, புதிய உடன்படிக்கை கை வைக்கிற பொழுது வசனம் 26, அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். We confess his death. His death is the one that gave me the resurrection. அவருடைய மரணமே எனக்கு உயிர் தெழுதலை கொடுத்தது. அவருடைய மரணமே என்னை புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் திருப்பியது. அவருடைய மரணமே, அதை நான் தெரிவிக்கிற பொழுது என் பாவமும் என்னுடைய பழைய சுபாவங்களும் என்னுடைய பழைய நடவடிக்கையும் அழிந்து போவதற்கு அவருடைய மரணம்தான் காரணம் என்பதை நான் அறிகிற பொழுதுதான் இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிற பொழுது நான் பரிசுத்தம் அடைகிறேன். எவன் அபாத்திரமாய், எவன் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை 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 கனம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்போ ஆண்டவர் அந்த இதுக்கு போகக்கூடாதுப்பா, நீ என் கூட வா, நீ குற்றமுள்ளவனாய் இருக்க வேண்டாம், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் தம்மை அழைக்கிறது தான் இந்த புதிய காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய உடன்படிக்கையும் புதியதாக இருக்க வேண்டும். எரேமியா 26:10. Jeremiah 26:10. When the prince of Judah heard these things, they came up from the king's house to the house of the Lord and sat down in the entry of the new gate of the Lord's house. யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். They sat down in the entry of the new gate of the Lord's house. Wonderful. I like the name Lord's house. Praise be to God. புதிய வாசல், கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள ஒரு புதிய வாசல். பார்த்தீங்க, எல்லாமே புதியது தான். நம்ம சரீரம் மட்டும்தான் பழசாக இருக்கணும், பாக்கி எல்லாம் புதுசாக இருக்கணும். சரீரம் எவ்வளவுக்கு எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோக்கு புதிய ஆவி தரித்து கொள்ள முடியும். ப்ரைஸ் பி டு காட். அதுதான் உண்மை. ஏன்னா சரீரம் வாலிபமாக இருக்கும்போது கர்த்தருக்கு ஓடணும்னா, என் வாலிப வயசில் நான் சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிடுவோம். அதனால தான் ஆண்டவர் எங்களை மாதிரி எல்லா கிளை போட்டெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் பி டு காட். அவர் ஆமே வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? போகிறாம இந்த வயசில் இது ஓடுது, நம்ம ஓட மாட்டேங்கிறேன்னு தாங்க முடியல. அல்லேலூயா. ஓடு, ஆசைகள் மாதிரி ஓடு, கர்த்தருக்கு முடியல. இன்னும் கண்ணு திறக்க மாட்டேங்குது, இன்னும் விழிக்க முடியல, இன்னும் தாங்க முடியல. பிரைஸ் காட், க்ளோரி டு காட். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஓடிவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் புதிய வாசல்களில் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தாங்க. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா, நாட்கள் அதிகமாக கொஞ்சம் நம்ம தியானம் என்பதில் அநேக காரியங்கள் உண்டு. நம்ம தனித்து வேதத்தை தியானிக்கிற பொழுது நம்ம இவாலுவேட் பண்ணணும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஊழியக்காரர் எப்படி இருந்தார், ஊழியம் எப்படி இருந்தது, அன்றைக்கி அவர் அபிஷேகம் எப்படி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன், என் ஊழியக்காரர் எப்படி இருக்கார், என் ஊழியம் எப்படி இருக்குது. அது அப்படி கொஞ்சம் ஒரு ஹையராக போட்டு நீங்கள் தான் கிராஃப்லாம் கில்லாடி ஆச்சு இல்லையா. நான் ரொம்ப நான் கிராஃபில் நான் பெஸ்ட் ஆளு தான், அதனால தான் பேசுகிறேன். உங்களுக்கு மேட்ச் பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, ஒரு கிராஃப் போட்டு கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள். அதான் கர்த்தரோட தனிமையான டைம். நீங்கள் நம்மளாம் சில உட்காந்து நல்லா பைபிள் வாசிக்கிறோம், அப்படியே வாசிப்போம் இல்லையா, சாப்டராக வாசிப்போம். நல்லா புக்காக முடிப்போம். முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த பழைய வாழ்க்கை தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மளோட வாய் மாற மாட்டேங்குது, இருதயம் மாறாது, அப்படியே தான் இருப்போம். அதனால் நிறைய பைபிள் ரொம்ப டவுனு. அதனால் பைபிள் அப்போ 2 சாப்டர் 1 சாப்டர் வாசித்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடி சிக்கன அடி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளே தேவ பிள்ளைகள். உலகத்தை எல்லா கிரிகளை பார்க்கலாம் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். வேத வசனத்தில் சாட்சி. நான் வாசிச்சுட்டு போகிறவங்க தான் போகட்டும், வாசித்து வாழ்கிற நீங்கள் நான் வாழ்ந்தாகணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவம் காண்பிக்கிற இந்த வேத வசனம் தான். இப்போ நம்ம வாசிக்கிற எல்லாத்தையும் சுட்டி காட்டுகிறது மனுஷனா இல்லையே, ஆவியானவர். ஒரு வசனம் வச்சுட்டா அந்த இடத்துல எங்கே மனம் திரும்புதல் இல்லையோ, அங்கே ஆவியானவர் இல்லை.
அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்துக்கிட்டே இருக்கட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும். அப்போ வேதவசனம் வாசிக்கிற நம்ம ஜஸ்ட் வாசிட்டு போகிறதில்லை. we have to do something that gives the Lord a confidence that you and I are his children. தேவனாகிய கர்த்தருக்கு என் பிள்ளைகள் என்னுடையவர்கள் என்று அவர் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு புதிய விசுவாசத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு அது உணர மாட்டோம். ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த நிமிஷத்தில் வந்தாருன்னா அதை நினச்சி பாருங்கள். நம்ம வாழ்க்கைகளை குறித்து பழைய நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் ராஜ்யத்தை குறித்து கேள்விகள் நம்மகிட்ட என்ன இருக்குது? எப்போது சொல்கிறது, எப்படியாவது கர்த்தர் பரிசுத்தமாக ராஜ்யத்துக்கு ஓடணும். அப்போ அவருடைய புதிய வாசல் என்னங்கிற தேடி உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து தேவனோட நெருங்கி சேரும் பொழுது இந்த புதிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்தருளுகிறார். அப்போ கர்த்தருக்கு உதவி செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரு. கர்த்தர் செய்கிறார். எங்கே? புலம்பல் 3வது அதிகாரம் 23வது அதிகாரம், புலம்பல் 3 22 23. நான் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவர்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவை. ஆமென் சொல்லுவோமா? அதுதான் காலை நேரம் விடியும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லும்பொழுது கூட அந்த விடியற் காலத்தை காண்பிக்கிறார். விடியற் காலத்தை காண்பித்து விடியற்கால வெளுப்பை போல ஒரு சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ அதிகாலை தேவனிடத்தில் வருவதுதான் அந்த புதிய கிருபைகளை பெற்றுக் கொடுக்கிற நேரம், புதிய இரக்கங்களை பெற்றுக் கொடுக்கிற நேரம். ஏன்? அவர் சொன்ன உண்மை பாருங்கள், அவருடைய கிருபை இரக்கத்தையும் உண்மையையும் சேர்த்து தான் வசனம் இருக்குது. அநேக இடத்துல இதை நம்ம பார்க்க முடியும். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. உண்மையான அந்த புதிய கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தப்படலாம். ஆண்டு புதிய கிருபைகளை தருவதற்கு அவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறாரே. இன்னும் நம்ம மார்னிங் ப்ரேயருக்கு சொல்ல அனௌன்சிங்மெண்ட் தேவை. என்ன நம்ம ஊழிக்கணும். அன்னைக்கு எங்கே நான் மினிஸ்டர் போயிட்டு வந்து அன்றைக்கி காலையில் வந்து படுத்திருக்கேன். சரி, நான் அவனுக்கு லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஒரு 5:15 எந்திரிக்கலாம், இல்லை 5 எந்திரிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடியலை. நான் ராத்திரி படுக்கும்போதே 11 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கத்திரை எழுப்பிட்டார். காலையில் ஓடி இருந்தாச்சு. என் ஜபத்தை பிடிக்கும்போது 2 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ 2 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு லாகின் பண்ணி பாரு, யாருமே வரல. ஆத்மாவே காணும். என்னடா இது, எதுக்கு இதை நம்பி நம்ம அப்புறம் ஊழியத்துக்கு போகிறது? அது நடத்துகிற அன்னைக்கு நடத்துகிறவங்க வர்றதுனால எனக்கு ஏன்னு புரியுது. அது எனக்கு உண்மைக்கே புரிய மாட்டேங்குது. இல்லை சிந்திக்கலையா, இல்லை அலாரம் அடித்து கேட்காத அளவுக்கு நம்ம அப்படியே கிரேத்தா தீவு வரைக்கும் அப்படியே வாக்கிங்கில் போயிட்டு வந்துட்டோமா? இல்லை பவுல் மாதிரியா, சமாரியா, கலிலேயா, தீமோர் தேசமெல்லாம் நடந்து வந்துட்டு படுத்துட்டோமா தெரியல. என்னையா காலேஜ் கர்த்தருடைய கிருபை தேடி ஓடி வந்த ஒரு வசனம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு வசனம் எனக்கு லைட்டு தான். எவ்ரி மார்னிங் கொளுத்தி விடும். அதிகாலை எழுந்து நம்ம தேவனுடைய சமத்தில் வருகும்போது அதில் உள்ள ஆசீர்வாதமே சொல்லுவோம். அதை ருசிச்சிட்டிங்கன்னா விட மாட்டீங்க. ப்ரைஸ் கார்டு அதை தேடுங்க. காலை தோறும் கிருபை புதியது. அந்த புதிய கிருபைக்கு ஓடி வாங்க. அவர் உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் பயமுண்டாகட்டும். ஏனென்றால் 75வது வசனம் சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். வராமல் சொல்லுங்களேன். ஆமென். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 13ஆம் வசனம். சரிங்க சார். அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் விசேஷம் 5:10 வசனம் அதை கையில் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5:10. And have made us kings and the priests to our God, and we shall reign on earth. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை உண்மையாக சொல்ல முடியும்? மனசாட்சியிலும் சொல்ல முடியுமா? தேவன் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். என்ன ஆக்கியிருக்கிறார்? நான் நிச்சயமாக தேவன் மகிமை செலுத்துவேன். அல்லேலூயா. நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஓகே, இந்த புதிய பாட்டுனோடனே நீங்கள் இப்போ இருக்கிற பாட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. புதிய பாட்டில் வெவ்வேறு பாட்டில் வேறு மாதிரி இருக்குது. அந்த பாட்டுகள் பேசலை. இவர்கள் பாடின பாட்டை பாருங்கள். இதுவரை அவர்கள் ருசித்து பாடாத எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்கிற வாக்கு தத்தத்தின் ஒரு முடிவை நாம் அங்கே பார்க்க போகிறோம். வராமல் சொல்லுவேன். தேவர் அவருடைய வருகிற பொழுது அவர் அந்த முத்திரைகளை உடைத்து அவர் நமக்கென்று நம்ம ரத்தத்தினால் நம்ம மீட்டுக்கொண்ட தேவனை துதித்து பாடுகிற ஒரு புதிய பாட்டு. அந்த பாட்டு வாக்கு தத்தங்களுக்கு உட்பட்டது.
விசுவாசத்தை உட்படுத்தினது. ஒரு நாட்கள் தேவனோடு கூட அரசாளுகிறோம் என்று சொல்லி தேவனை துதிக்கிற பாடல்கள். இதைத்தான் நான் என்னவோ நானும் பண்ணாததெல்லாம் இல்லை இந்த ஊழியத்துக்கு. ஆராதனை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன். இன்னும் ஆராதனையில் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எப்படி கை தட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் கையை கட்டிக்கிட்டு உட்காரு. எப்படி நடனமாடி தேவனை ஆராதிக்கிறதுன்னு காமிச்சு கொடுத்துருக்குறேன். இன்னும் இது ஆட்டமாக ஆடுது, நடனத்தை காண மாட்டேங்குது. தனியாக இருக்கும்போது தேவனை துதித்து பாடி இந்த மகிழ்ந்து பாடுகிற பொழுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் புதிய பாடல்களாய் புதிய நாமத்தை தரித்து புதிய வார்த்தைகளை சொல்லி புதிய பெயர்களை சொல்லி ஆண்டவர் துதிக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நீங்கள் ஓடி வரணும். அல்லேலூயா. அந்த ருசி இன்னைக்கு ஆராதனைன்னா நிறைய பேர் இன்னுமே அது ஆராதனை ருசிக்கணும். அது ரொம்ப வேதனையான காரியம். இதனால் நான் பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை. ஐயோ நம்ம கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம், தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. நம்ம அமைதியாக இருக்கும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் இல்லை. அமைதியாக இருந்தால் எல்லா சுண்டலி மண்டையில் ஓடும். அதை சொல்ல இந்த பழையது எல்லாமே வந்து வந்து சுற்றி 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 மனசு சுற்றி சுற்றி வருதே தானா. அடுத்த வார்த்தை இல்லை, எல்லாம் பழசம் சுற்றுது. அப்போ தேவனை ஆராதிக்கிறது புதிய பாடல். அதுதான் வாக்கு தத்துவம். அந்த வார்த்தைகளை பாடி எவ்வளோ வாக்கு தத்துவம் எவ்வளோ வார்த்தைகள் வாசிக்கிறோம், அந்த வார்த்தையில் நம்மளுக்கு புதிய ஆவியை கொடுக்கணும். ஓகே, என்ற ஆண்டு விட்டு எல்லா காரியத்தையும் புதியதாய் கற்றுக் கொடுக்குற பொழுது உடன்படிக்கை புதியதாக இருக்க பொழுது நாமும் புதியதானவர்களாக நிற்க வேண்டும். இப்போ வாசி உன்னத பாட்டு 7:13. Consider the work of the God. Yeah. For who can make strength? The mandrakes give a smell. உன்னத பாட்டு 7:13. தூதாயின் பழம் 7:13. தூதாயின் பழம் வாசனை வீசும். நமது வாசல் அண்டையில் புதியவைகளும் பழவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை எமக்கு வைத்திருக்கிறேன். பாருங்க, உன்னத பாட்டு இட்ஸ் a beautiful expression of love between God and the church. சபைக்கும் மணவாளருக்கும் மணவாட்டிக்கும் உரியவர்களே உள்ள இந்த சாப்டர். அப்போ இந்த மணவாட்டி நேசராகிய கர்த்தருக்கு என்ன வச்சிருக்கிறா பாருங்க, தூதாயின் பழம் வாசனை வீசும். தூதாயின் பழம் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரிக்ஸ், நல்ல பயங்கர வாசனை வீசும். சரி, அது நமது வாசல்கள் அண்டையிலே அவன் எதை வச்சிருக்கிறா? புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. பழைய கனியும் இருக்குது, புதிய கனியும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வார்த்தை. பழைய கனிகள் இருக்குது, புதியவைகளும் இருக்குது. இது கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது? ஆண்டவர் வந்து புதியதாக கேட்குறாரு இல்லையா? திராட்சை ரசத்தில் கூட பழைய துருத்தியில் இருக்கிற திராட்சை ரசம் பழசாக இருக்கணும். பழைய திராட்சை ரசத்தை புதியதில் ஊற்றக்கூடாது. ஏன்னா பழைய திராட்சை ரசம் இந்த துருத்தியை கெடுத்து போடும், அதோட வேல்யூ எப்படி. அப்போ அதுவும் கூட புதுசாக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழசு கிடையாது, எல்லாம் புதுசாக. அவன் சொல்லுவேன், ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நேற்று வாசித்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு கடந்த 3 வருஷத்தில் இந்த வாக்கு தத்துவம்னு ஒன்று இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதுசு புதுசாக பெருசாக எதிர்பார்த்தேன் நான். புதிய புதிய வாக்கு தத்துவத்தை தருவாருங்க. ஆனால் ஆண்டவர் எசேக்கியேல் 36:13 வருஷமாக எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு சந்தோஷம்தான். அது எனக்கு வேணால் பழசாக தெரியலாம், ஆனால் அவர் கொடுக்கும்பொழுது புதுசு தான். ஏன்னா அவர் எனக்கு உறுதிப்படுத்துகிறார். இட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின், இட்ஸ் அன் அஷூரன்ஸ் தட் காட் இஸ் பீயிங் வித் மீ அண்ட் காட். அது இட்ஸ் நியூ. அப்போ பழையவைகள் புதியவைகள். இவன் என்ன பண்ணுறா? அந்த மணவாட்டி பழசையும் கத்திரிக்கு வச்சுருக்காளா, புதுசும் வச்சுருக்கிறாளா? சரி, இப்போ உங்களுக்கு முன்னாடி போய் பழசும் புதுசும் செய்து சாப்பிடுவோம். இந்த மாம்பழ சீசன் வருந்தோடனே ஒரு இல்லை, இப்போ வர ஒரு 6 மாதம் இருக்குது, பரவாயில்ல. இந்த மாம்பழம் ஒரு அம்மாவுக்கு சீப்பாக கிடச்சிச்சு, ஒரு கூட தூக்கிட்டு வந்துடுச்சு. தூக்கிட்டு வந்த உடனே அது மேலே பார்த்துச்சு, எது ரொம்ப பழுத்துருக்கு, அதை விட்டால் கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் அதை பார்த்து முதல்ல சாப்பிட்டுச்சு. அந்த 1 மாதம் ஃபுல்லாக அது தேடி தேடி சாப்பிட்டதில்ல, ஒரு நாள் கூட நல்ல பழத்தை சாப்பிடவே. எடுத்ததெல்லாம் நாளைக்கு கெட்டு போயிடும், இன்றைக்கி தான் சாயந்தரம் கெட்டு போயிடும், இதை சாப்பிட்ருவோம்னு சொல்லி இந்த பழசையே சாப்பிட்டுச்சோம். இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்னாடி வர்ற கனிகளை பாருங்கள். பழையவர்களும் இருக்குது, புதிதும் இருக்குது. நேசரே வாரும், நான் உமக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ ஆண்டவர் அதே மாதிரி நம்மகிட்ட சொன்னால் ஏற்றுக்குவோமா? பழசு இருக்குது புதுசு இருக்குன்னா ஏற்றுக்குவோமா? ஆனால் சொல்லியிருக்காரு உபாகமம் 18:26 முதல் உபாகமம் 18:26
இதோ உங்களுக்கு முன்பதாக புதிய கனிகளாக ஆசீர்வாதத்தை, பழைய கனிகளாகிய சாபத்தையும் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் புதுசு வேணுமா பழசு வேணுமா? கண்டிப்பாக புதுசு தான் வேணும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இது கர்த்தர் அதையும் நம்மகிட்ட வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கா நீ புதுசு பழசும் தர்ற, இந்த நானும் உனக்கு வைக்கிறேன் வச்சுட்டாரு. இப்போ நேசருக்கு நம்ம எதை கொடுக்கணும், நம்ம எதை எடுத்துக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம தான். புதிய கனிகளை கர்த்தருக்கு கொடுக்குற பொழுது கர்த்தர் மனம் மகிழ்வார் இல்லையா? கர்த்தர் வீட்டுக்கு வரும்போது புதிய காரியம். இப்போ சில வீட்டில் பார்த்தா ஒரே மெனு இருக்கும். காலையில் இட்லி, நைட்டு இட்லி ரெகுலர். மத்தியானம் பாருங்க சாம்பார் இருக்கும். ஒரு நாள் அவரைக்காய் சாம்பார், நாள் கொத்தவரக்காய் சாம்பார், வரிசையாக சாம்பார் வச்சுருவாங்க. ஓகே. சில ஒரு வீடு இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு. அவங்க குழம்பு எப்போவுமே ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது கலர் பொடி போடுவாங்களா தெரியாது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். கறி குழம்பு வைப்பாங்க, ஆரஞ்சு கலராக இருக்கும். சாம்பார் வைப்பாங்க, ஆரஞ்சு கலராக இருக்கும். அது எப்படி தெரியல, அவங்ககிட்ட கேட்கல, தெரிஞ்சவங்க தான். அதை கேட்டதில்லை. என்ன குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு மாறி இருக்கும், ஆனால் எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்கும். இன்னொரு வீடு இருக்குது, அங்கே கறி குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இது எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். நான் விளையாட்ட சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நான் அவங்களுக்கு குறையா சொல்லலை. ஒரு வீட்டில் ஆரஞ்சு கலராகவே இருக்கும். அந்த கலர் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். சிகப்பு இல்லை, அந்த கலர் பொடி மாதிரி இருக்காது, மைல்டு ஆரஞ்சாக இருக்கும். அந்த சாம்பார் குழம்பு எல்லாம். ஆனால் நான் சொல்கிற வீட்டில் கருப்பாக இருக்கும். புளிக்குழம்பு போலே நல்லா சுண்ட கருப்பாக இருக்கும். ஆனால் கறி குழம்பும் அப்படி தான் இருக்கும், சாம்பாரும் அப்படி தான் இருக்கும், காரக்குழம்பும் அப்படி தான் இருக்கும், ரசமும் அப்படி தான் இருக்கும். அந்த கருப்பு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அதே கலரில் தான் இருப்பாங்க. அது வேறு விஷயம். இது எல்லாமே இருக்கும். அந்த வித்தியாசத்தை பார்க்கவே முடியாது. அவர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வைக்கிறீங்க? அது வித்தியாசம், கலராக. நம்ம வீட்டு வர்றவங்களுக்கு அப்படி தானே செய்வோம். நம்ம ரெகுலராக இன்றைக்கி செய்கிறோமோ அன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் இல்லையா? அன்றைக்கி நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, அதில் எதெல்லாம் கிளாஸில் பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் போடுவோம். ஏன்னா கெஸ்ட்டு வர்றாங்க இல்லையா? என்னென்ன பார்க்குறோமோ. சாம்பார்லாம் நல்லா ஏலக்காய், கிராம்புலாம் கடந்த எத்தனையோ நான் எடுத்து வச்சுருக்கேன், சொல்லியிருக்கேன்ல. சாம்பாரில் கருவாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதோ கருவாடு கணக்குமே விழுந்துருச்சு போலன்னு நினச்சா, இல்லையா நான் தான் ஏன் வாசனைக்கு போட சொன்னேன்னாரு அது வீட்டில் உள்ளவர். இதை போல் எல்லாம் போட்டு எதையாவது போட்டு பெஸ்ட்டு மீன். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கும்போது நல்ல கனிகளும் புதிய கனிகளை பழைய கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஓகே. சிலர்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது தான் சரி இல்லை, கர்த்தர் சொல்கிறது தான் சரி, கர்த்தர் செய்கிறது சரி. அதுக்கு we have to bow down. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யாருமே சூழ்நிலை வரும்போது உன்னை காப்பாற்றவே முடியாது. ஆண்டவர் இங்கே காமிச்சார் பார்த்தீங்களா? அவர் புதிய உடன்படிக்கை விரும்புகிறார். பழைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் வச்சா ஒரே அடி தான். கர்த்தருக்கு விரோதமாக கிரீடம் செஞ்சு அடி தான். இன்னொருத்தன் ஆட்டை கொண்டா அடி தான். இன்னொருத்தனுடைய மிருகத்தை கொண்டாலும் அடி தான். இல்லை, கிருபையின் காலம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் மாற்றினார். He makes everything new. எஸ் 49 ஆண்டு சொன்னார், இது நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐ வில் டூ நியூ திங். நீ எனக்கு புதிய கனிகளை கொடு. இன்னும் அந்த பழைய கனி அப்படியே இருக்கும், மாறவே மாட்டேங்குது. அபிஷேகம் பெருகிறோம் அப்படியே இருக்கும், ஆவிர்வாதம் பெருகிறோம் அப்படியே இருக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம் அப்படியே இருக்கிறோம், செய்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ மற்றவங்களை பார்க்காத, மற்றவங்க பற்றி கவலைப்படாத. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு புதிய வீடு கொடுக்கணும். வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் எது சொல்கிறேன்? இப்போ நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவர், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். சொல்ல முடியுமா? ஏன்னா வசனம் சொல்லுது, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கறது புதியது தான், அவர் நமக்கு கொடுப்பது புதியது தான். நான் புதிய பாடல்களை பாட, புதிய அபிஷேகத்திலோட புதிய ஐக்கியத்தை ரெனியூ பண்ண ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியம், ஒரு மாறுதலாக யாராவது ஒருத்தர் நாம் இதை செய்யலாம், தேவராஜ்யம் மகிமைப்படும். அதில் எனக்கு அந்த கிருபை இருக்கு, நான் அதை செய்கிறேன். ஒரு நாள் ஜெபிக்க முடியுமா? நம்ம இப்படி ஒரு ஜெபத்தை நடத்துவோம், ஆரம்பிப்போம். அதில் எனக்கு இப்படி ஒரு தாழ்ந்து இருக்குது, இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இந்த கிரியை இருக்குது, இது பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இல்லை எனக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குது, இது நான் சொல்லுவோம். இந்த ஒரு அபிஷேகம் கிட்ட இருக்குது, இந்த அபிஷேகத்தை ஷேர் பண்ணுவோம். ஏதாவது நம்ம ஊழியத்துக்கு சம்பாட் ஏதாவது ஒரு பங்கு நம்ம எடுக்கிறது தானே. அப்போது
கர்த்தர் செய்கிறது புதிய உடன்படிக்கையில் புதிய வாழ்க்கையில் எல்லாம் புதியதாய் வந்துகிட்டே இருக்கு. ஆயத்தமாக ஆண்டவர்கிட்ட தூதாய் கனிகள் 2 பழசுகள்லாம் வேண்டாம். லெட் எவ்ரி திங் பி நியூ. நமக்கு யார் எதிராக இருந்தாலும் எந்த காரியம் எதிராக நடந்தாலும் பயப்படாதீங்க. நம்மளாம் சலசலப்பு 5 நாளே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். நம்ம யூதராஜ சிங்கம் வந்தப்போ தானியேல் பயப்படல, அக்கினி வந்தப்போ பயப்படலை. அவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க, போராடலை. நேபுகாத்நேச்சார் கண்ணா முன்னாடி கத்தனான், 7 மடங்கு சூடாக்கு. அவனுக்கு டென்ஷன். இந்த 3 பேர் பேசுறது தாங்க முடியல. கத்தட்டும், விடு, அக்கினி ஒன்றை தொடர். நீ புதிய உடன்படிக்கை உண்மையாக இருந்தவனா ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கம் அப்படிதான் பசியில் இருந்து கட்டச்சவனெல்லாம் வேட்டையாடும். கவலைப்படாது. ஏன்னா இந்த பிசாசானவர் கெஞ்சிக்கிற சிங்கம் அவன் வாயும் சும்மா இருக்காது. ஓ ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். கவலைப்படாது. உன் பக்கத்தில் வந்து அது பூனைக்குட்டி சைலண்ட் ஆயிடும். இதெல்லாம் சும்மா கதை இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் வாசிக்கிற வேத புத்தகம் உண்மை. ஒரு சம்பவம் பண்ணது கடைசி வரைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை புசிக்கிற நம்ம ஜீவனோடு புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட புதிய உடன்படிக்கையோடு புதிய தரிசனத்தோடு புதிய வாழ்க்கையோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய வழியில் தேவனுக்கு செய்யலாமே, புதிய துதிகளை செலுத்தலாமே, புதிய ஜபத்தை செய்யலாமே, புதிய ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்தலாமே. கொஞ்சம் சற்று திரும்பி பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்க எல்லாம் புதியது. இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை படித்து அதை என் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும்னு சொல்லி ஜெபிப்போம். நம்ம ஜெயிக்காததுக்கு காரணம் நம்ம பழைய நடவடிக்கைகள். அதில் ரீப்ளேஸ் பண்ணுவாருங்க. பழைய இருதயம் எடுத்துட்டா புதிதான இருதயம். பழச அறிக்கையிட்டு விட்டு விட்டா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்க பெறும். அதை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை மாற்றம் இருக்காது. ஆக கர்த்தர் எதிர்பார்ப்பு we have to change every day. வசனம் வாசிக்கலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறாது. வசனம் வாசித்து தியானிக்கிறனா கிரிகள் நடப்பிக்க முடியாது. அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்க சாட்சி பிரைட்டாக இருக்கும். அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை, சாட்சி அமைதியாக இருந்தாலே போதும், சாட்சி வெளியில் வரும். ஆக நம்முடைய காரியங்களை முன்பதாக வைத்திருவா. தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கப்பட நான் ஆசைக்கப்படுவதில்லை. வேறு எது முன்னாடி இருந்தாலும் அது தோற்று தான் போகும். கர்த்தருடைய புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு பிள்ளையை பார்க்க விரும்புகிறார். ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்திற்குள்ளாய் இவரை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு வாழ்க்கை புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் கண்களை மூடி சொல்லலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு. ஷேரா ஜெபிக்க முடியுமா மக்களே? சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதான தரிசனமும் புதிதான கிருபையும் எங்களுக்கு வேண்டும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பழைய மனுஷன் நாங்கள் களைந்து போட்டு எங்கள் உள்ளத்தில் புதிதான அவை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் பேசக்கூடாது, எங்கள் நாங்கள் பேசக்கூடாது, எங்கள் சாட்சி பேசட்டும். நாங்கள் அல்ல, நீர் செய்த புதிய உடன்படிக்கை, நீர் தருகிற புதிய இருதயத்தை சார்ந்து நாங்கள் இருக்கணும். இந்த வாரத்தில் ஏதாவது நான் புதிதாக மாறணும் ஆண்டவரே. இந்த பிடிவாதம் என்னை விட்டு மாறட்டும். நான் கீழ்ப்படியட்டும், சத்தியத்துக்குள்ள நான் எழுப்பட்டும். நோயருக்கு எப்படியாவது ஒரு மாற்றத்தோடு நான் வரணும் ஆண்டவரே. இந்த மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை. கர்த்தர் அவனுக்காக நியாயம் செய்வார். அதற்கு அவருடைய ஆவியை அழித்து போடக்கூடாது. அவருக்கு கத்த புதிதான கிருபை கத்த உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை கத்தர் மறித்தார். நீங்களும் 4 நாளுக்கு நன்றி உள்ளவங்களாக நிற்கணும். புதிய உடன்படிக்கை செய்வோம் ஆண்டுட்டு, புதிய உடன்படிக்கை. பிரைஸ் காட். ஏதாவது புதிய காரியம் இன்றைக்கி இந்த காரியத்தை கத்திற்காக செய்திக்கிற சந்தோஷம் நமக்குள்ளே வரட்டும். கிரியை செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நல்லா இணைந்து கொள்ளும் மகிழ்ச்சியான கஜபிப்பாங்க. எல்லோரும் இணைந்து கொள்ளும். தேங்க்யூ லார்ட். உள்ளத்தில் புதிதாக ஆர்வம் உள்ளவர்கள தேங்க்யூ.